தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். Let the celebrations begin. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை லட்சக்கணக்கான கூட்டத்தை நேற்று நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கண்டுள்ளது. இதை மிகப்பெரிய சாதனை என்று அரசு பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஏற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாகவும் பல இடங்களில் குடிநீர் கழிப்பிட வசதிகள் கூட இல்லாமல் உயிரிழந்ததும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் அரசு மீது கோபம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. தண்ணி கூட இல்ல ப்ரோ. தண்ணி துட்டு குத்தா வாங்குறோம் 25 ரூபாய் ஒரு பாட்டில். சாப்பாடு குத்தாதாங்க நிக்க வைப்பானுங்க, எல்லாம் எச்சு சோறு தான். 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்தா குழந்தைங்களாம் அவஸ்தாப்பட்டுங்க நெருப்புல. எல்லாம் ரேட்டுங்க ஜாஸ்தி. என்ன பண்ணுறது? 100 பஸ்ஸுக்கு 50 பஸ்ஸை விட்டா என்ன பண்ணோம்? 15 எல்லாம் கோயம்பேடுக்கு போகுது. குழந்தைங்களாம் வச்சுன்னு 300 ரூபாய் கேட்குறான் ஆட்டோவுக்கு. சேத்பேட்டிலேருந்து 1000 ரூபாய் கேட்குறான். வந்தால் கூட வண்ணாமலை பஸ்ஸை நிற்க வைக்க மாட்டேன். எங்கே இந்த 25 பஸ் தான் வந்தது, 100 பஸ் அனுப்புறாங்க. 25 பஸ். இந்திய விமானப்படை 92 ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது. சென்னையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதால் மக்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. விமானப்படையினர் நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டே மெய்சிலிர்த்த மக்கள் பலரும் நேரில் சென்று பார்க்க ஆசைப்பட்டனர். இதனால் நேற்று காலை விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். காலை 11 மணிக்கு தொடங்கிய விமான சாகச நிகழ்ச்சிகள் மதியம் 1:30 மணி வரை நடந்தது. மெரினாவில் பொதுமக்கள் இதை கண்டுகளிக்க 15ற்கும் மேற்பட்ட இடங்களில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழா நடந்த சென்னை மெரினா கடற்கரையில் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தனர். அங்கு அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்யப்படவில்லை. மெரினாவில் இருந்த கடைகளும் அடைக்கப்பட்டதால் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் நிறைய மக்கள் மயக்கம் போட்டு விழுந்தனர். ஏன் சில காவலர்களும் மயக்கம் போட்டு விழுந்தனர். அதேபோல் மயக்கமடைந்த மக்களை ஆம்புலன்ஸ் வரை கொண்டு செல்லும் வசதியும் பெரும்பாலான இடங்களில் இல்லை. மொத்தம் 2 மருத்துவ குழுதான் இருந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியனே தெரிவித்திருந்தார். இதனால் பலருக்கும் உடனடி மருத்துவ வசதி கிடைக்காமல் இருந்தது. அதேபோல் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும்தான் மேற்கூரையும் மின் விசிறிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மணற்பரப்பில் மேற்கூரை இல்லை என்றாலும் கடற்கரை உட்புற சாலைகளில் மேற்கூரை அமைத்திருக்கலாம். அதையும் அரசு செய்யவில்லை. அதனால் 9 மணிக்கு வந்த மக்கள் நேரம் ஆக ஆக குடிக்க தண்ணீரும் இல்லாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் சுருண்டு விழத் தொடங்கினர். 1 மணிக்கு நிகழ்ச்சி முடியும் போது கடற்கரை சாலைகள் அனைத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் நடந்து செல்லவும் முடியாமல் வாகனங்கள் செல்லவும் முடியாமல் அந்த இடமே ஸ்தம்பித்து போனது. பல ஆம்புலன்ஸ்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டி இருந்ததையும் காண முடிந்தது. VIP மற்றும் VVIPகளுக்கு வெளியே செல்ல ஏற்பாடு செய்த போக்குவரத்து காவல்துறை பொதுமக்களை இப்படி அம்போவென விட்டிருக்க வேண்டாம். ஒட்டுமொத்த நிர்வாக கோளாறால் நேற்று 5 பேர் உயிரிழந்தனர். 90க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 பேர் உயிரிழந்தது வருந்தத்தக்கது. இதை அரசியலாக்க வேண்டாம் என்கிறார் அமைச்சர். ஆனால் சரியான திட்டமிடலும் நிர்வாகமும் தோற்கும் போது இப்படி நிகழும் என்பது அமைச்சருக்கும் தெரியும் தானே. இந்த போக்குவரத்து நெரிசலால் கார்களில் வந்தவர்கள் பலரும் கார்களை எடுக்க முடியாமல் நடந்தே வீடு திரும்பினர். ஒரு கட்டத்தில் மக்களால் நடந்து கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் ஆங்காங்கே மயங்கி விழுந்தனர். இது மக்களை கோபமடைய செய்தது. காவல்துறையால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினார்கள். போக்குவரத்து சீரானாலும் கூட்டத்தில் சிக்கிய மனிதர்களின் உடல்நிலையும் மனநிலையும் சீராகவில்லை. இந்நிலையில் மக்கள் சாலையில் மயங்கி விழுந்து முதலுதவி சிகிச்சை கூட செய்ய முடியாத பரிதாப நிலை ஏற்பட்டது. அதனால் மக்களின் கோபம் காவல்துறை மீது திரும்பியது. காமராஜர் சாலையில் ஒரு பெண் கோபத்தின் உச்சிக்கே சென்று, சார் ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா, அப்புறம் எதுக்கு வந்தீங்க என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அருகில் இருந்த காவல்துறை வாகனத்தை தட்டி தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். பொதுமக்களை காப்பாற்ற முடியவில்லை, உங்களுக்கு மட்டும் வண்டி கேக்குதா வண்டி என்று ஆவேசமாக போலீஸ் ஜீப்பை தட்டியபடி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்.
அந்த பெண்ணின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அந்த வாகனம் அங்கிருந்து சென்றது. மேலும் அங்கிருந்த போலீசாரிடம் அந்த பெண் உள்பட காவல்துறையினர் பலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பொதுமக்களின் உயிரை பணயம் வைத்து விமானப்படை சாதனைக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது சரியல்ல. பாதுகாப்பு பணிகள் மிகவும் மோசமாக உள்ளது. இதைவிட சிறிய கூட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மாநில அரசு இந்த விவகாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் நிலைமையை கட்டுப்படுத்தியிருக்கலாம். மக்களின் இந்த கோபத்துக்கு அரசாங்கம் என்ன பதில் வைத்திருக்கிறது என்று கொந்தளித்துள்ளனர். ட்ரெயினில் வரசலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு வந்து 1000 பேர்னா 4000 பேர் இருந்தாங்க. சரி அப்படியே வந்துட்டோம். சென்ட்ரலேருந்து இங்கே வந்து நடப்பாதையாக திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி நடக்க வச்சாங்க. சரி காலை ஊனினா அங்கே நடந்து வந்துட்டோம். இங்கே வந்தால் சரி ஓகே சாகசனம் பண்ணால் சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒரு கொரோனா இவ்வளோ பக்காவாக பண்ணுறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ சென்னையில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால சூப்பர் தான். மக்களுக்கு வந்து இந்த அத்தியாவசியம் இப்போ என்ன தேவை, தண்ணி வேணும், நேரில் நிற்கிறதுக்கு எதனா வேணும், மக்கள் ஒரு பக்கம் போகணும் ஒரு பக்கம் வரணும். அதுக்கான தேவை தயவுசெய்து பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. நம்ம பேர் வந்து நல்லா பிரபலப்படுத்துறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். கூடவே இந்த மாதிரி ஒரு பேரை கொண்டு வந்துடுறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வரணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க, நமக்கு என்னென்ன இருக்குது, நம்ம நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்கள் வரோம். கஷ்டப்பட்டு எல்லாம் குழந்தைங்களாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூட எல்லா பாருங்க எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிருக்கும். அவ்வளோ காரணம். சரி நீங்கள் பற்றாக்குறை ஏதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுங்க, நிறைய பண்ணுங்கள். வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் இந்த 2 குட்டி பசங்களை வச்சுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச் வரைக்கும் நடந்தே வந்தேன். ஒரு வண்டி கிடையாது, ஆட்டோ கிடையாது. ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் போகவே போகாது. பட் இருந்தாலும் 100 rupees ஒரு ஆளுக்கு அப்படின்றாங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில்.